சரியாகாத பைத்தியங்கள் அப்படிதான் சொல்லணும். இது திட்டமிட்ட பண்றது சார். இது பின்னாடி பெரிய சதி இருக்கத்தான் நான் நினைக்கிறேன். இது ரஜினி அவர்களுக்கு எதிரான சதியாகவும் இருக்கலாம், சன் பிக்சர்ஸ்க்கு எதிரான சதியாகவும் இருக்கலாம், லோகேஷ் கனகராஜுக்கு எதிரான சதியாகவும் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சில தியேட்டர் உண்மையாக எல்லாரும் சொல்லல. நான் அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சென்சார் சர்டிபிகேட்டை பெருசா வெளியே ரொம்ப வெளிச்சமாக்கி பெரிய போர்டாவே வச்சிருக்காங்க. இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அந்த மலையை கொண்டு போய் சின்ன சுத்தி வச்சு உடைக்க முடியுமா? முட்டாள்தனமான அது. சூப்பர் ஸ்டார்னா ஒரே ஒருத்தர் தான். அது விஜய் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிருக்காரு, சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன். லியோ ஏற்கனவே சொன்னது ஃபேக். இவங்க ஃபேக்கா சொல்லப்பட்ட அந்த கலெக்ஷனையும் பாத்தீங்கன்னா இந்த படம் பிரேக் பண்ணிடுச்சு. சென்சார்ல ஏ சர்டிபிகேட் கொடுத்து பச்சை துரோகம். எத்தனையோ படங்கள் சகிலா படத்துக்குலாம் இவங்க பாத்தீங்கன்னா யூஏ கொடுத்தவங்க. அது 4 தற்கொலைகளை உட்கார்ந்து பேசிட்டா உடனே சூப்பர் ஸ்டார் பட்டம் கை மாறிடாரு. இன்னைக்கும் பைத்தியோட பேசிட்டு இருக்கிறாங்க. அவரு சூப்பர் ஸ்டார், இவரும் சூப்பர் ஸ்டார். ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும். சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், அது ரஜினி தான். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சார். கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட 5 நாள் கிட்ட முடிஞ்சிச்சு. இன்னமும் ஒரு குரூப் படம் டிசாஸ்டர் சுத்தினே இருக்கிறாங்களே, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் பைத்தியங்க சார். அதெல்லாம் சரியாகாத பைத்தியங்கள் அப்படிதான் சொல்லணும். இது திட்டமிட்ட பண்றது சார். இது பின்னாடி பெரிய சதி இருக்கத்தான் நான் நினைக்கிறேன். இது ரஜினி அவர்களுக்கு எதிரான சதியாகவும் இருக்கலாம், சன் பிக்சர்ஸ்க்கு எதிரான சதியாகவும் இருக்கலாம், லோகேஷ் கனகராஜுக்கு எதிரான சதியாகவும் இருக்கலாம். இப்படி ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் சேர்ந்த சதியாகவும் இருக்கலாம். ஏன்னா பல முனைகள்ல வேலை செய்யறாங்க. ஒரு பக்கம் இந்த சோசியல் மீடியா ஜாம்பவான்கள் இருக்கிறானுங்களா, அப்பாட்டக்கருங்க, அவங்க ஒரு பக்கம் கூலி படத்தை எப்படியாவது டிசாஸ்டர் மூவி ஆக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அவங்க ஒரு பக்கம் உழைக்கிறானுங்க. ரூம் போட்டு யோசிக்கிறானுங்க. ஒவ்வொருத்தரும் அது ப்ளூ சட்டை மாறினா இருக்கட்டும், அந்த பீலா பிஸ்மியா இருக்கட்டும், ஒரு மாடு ஒன்று இருக்குல்ல, அது பிரசாந்த்னு, அவன் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்லணும்னா மிகப்பெரிய சதியில இறங்கி சதி திட்டத்தோட வேலை செய்யறானுங்க. இதை பார்க்கிறோம். இதுக்கு மேல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் கேலி கிண்டல் பண்ணுது. ஒரு 50 ஆண்டு காலம் உழைச்ச ஒரு மனுஷனை பாராட்ட மனசு இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே கேலி கிண்டல் பண்றதெல்லாம் நான் பார்த்தேன். ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது எனக்கு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் சென்சார் போர்டு இது வரைக்கும் வரலாறு இல்லாத அளவுக்கு கடிதத்தை அனுப்பி இந்த படத்தை -18 அலோவ் பண்ணக்கூடாது, அப்படி அலோவ் பண்ணா நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி ஒரு பக்கம் அனுப்புது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த 50 ஆண்டு விழாவை எந்த பட தயாரிப்பாளர்களும் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மரியாதை அளிச்ச மாதிரி தெரியல. 50 ஆண்டு காலம் சினிமால அவர் ஒரு பெரிய ஸ்டார், சூப்பர் ஸ்டாரா ஸ்டாண்ட் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க கடந்து போறாங்க தயாரிப்பாளர்கள். இதனால தியேட்டர் உரிமையாளர்கள் ஒரு குறிப்பிட்ட சில தியேட்டர் உரிமையாளர், எல்லாரும் சொல்லல நானு, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சென்சார் சர்டிபிகேட்டை பெருசா வெளியே ரொம்ப வெளிச்சமாக்கி பெரிய போர்டாவே வச்சிருக்காங்க. இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. நீங்க சென்சார் சர்டிபிகேட் அவங்க லெட்டரே அனுப்பியிருந்தால் கூட அதை ஏன் இவ்வளவு ப்ராட்காஸ்ட் பண்ணோம், வெளியே பாத்தீங்கன்னா வெளிப்படையா வைக்கணும்? அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, ஒருவேளை அது இன்ஸ்ட்ரக்ஷனா, சென்சார் போர்டு இன்ஸ்ட்ரக்ஷனா ஒரு கேள்வி இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல நடிகர் சங்கம் பாத்தீங்கன்னா இந்த 50 ஆண்டு அவருக்கு ஒரு விழாவா எடுத்துக்கலாம். இந்த 50 ஆண்டு கால நிறைவு ஒரு விழாவா எடுத்துக்கலாம். ஆனா நடிகர் சங்கம் எதுவுமே பண்ணவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது விழா நடத்துறதா தகவல் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரியான ஒரு புறக்கணிப்பு? அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் மீது இவங்க எல்லா தரப்புலும் ஒரு வன்மத்தோட இருக்கிறாங்க. உதட்டளவு சிரிச்சுட்டு உள்ளத்துல பாத்தீங்கன்னா ஒரு குரோதத்தோட இருக்கிறாங்கன்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரஜினிகாந்துக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா மற்றவர்கள் எப்படின்னு. ஏன்னா ரஜினிகாந்துக்கு ஏன் சொல்றேன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல எந்த வீணான எந்த சர்ச்சையிலும் ஈடுபட்டதுல அவரை பயன்படுத்திட்ட அரசியல் சக்திகள் என்ன இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் அவர் அரசியலை பயன்படுத்தி அவர் நன்மை அடைஞ்சதே கிடையாது. அது கடந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், வாஜ்பாய் காலத்துல நதிநீர் இணைப்பு திட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் தூக்கி கொடுத்தவர். ஆனா அந்த திட்டம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறவே இல்லை. தேசிய நதிநீர் இணைப்பு திட்டம் சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்குறது 1 கோடி ரூபாய் ஓடி போய் கொடுத்தாரு. அந்த 1 கோடி 20 வருஷத்துல இன்னைக்கு பார்த்துங்க, யாருக்குறைய 20 வருஷம் ஆயிடுச்சு கொடுத்து. எவ்வளவு பெரிய தொகை இது! இப்படி பல விஷயங்கள் அவர் பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாரு. ஆனால் ஏன் இந்த திரைத்துறையை சார்ந்தவங்களே ஒரு வன்மத்தோட இருக்கிறாங்க. சோசியல் மீடியா ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள் கண்டு காணாம போறாங்க இந்த 50 ஆண்டுகள் நிறைவை. இன்னொரு பக்கம் நடிகர் சங்கம் கொண்டாடவே மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் சென்சார் சர்டிபிகேட் சென்சார் போர்டு ஏன் இவ்வளவு நெருக்கடி கொடுக்குது? சோ இதெல்லாம் பார்க்கும்போது கடந்த காலத்துல எவ்வளவு ஆபாச படங்களுக்கு எல்லாம் இவங்க யூஏ சர்டிபிகேட் கொடுத்தவங்க சார். அப்படி இருக்கும்போது இது யூஏ சர்டிபிகேட்டே கொடுத்துருக்கலாம். ஆனா அதையும் கொடுக்காம இவங்க ஏன் இப்படி கடந்து போறாங்க? என்னதான் அப்படி நடக்குது? ரஜினி அவர்களை சுற்றி என்ன நடக்குது? ஏன் இவ்வளவு வன்மம் அத்தனை பேருக்குன்றது ஆச்சரியமாவும் அதிர்ச்சியமா இருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் 75 ஆண்டு காலம் அவருடைய 75 வயதுல
அவர் வந்து அவருடைய இந்த திரைப்பயணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 50 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சு 172 படங்களை நிறைவு செய்யறது மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தமா இருக்கிறார். ரஜினிகாந்த் வந்து என் பார்வையில வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு கூட நான் சொல்ல முடியாதனால அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய வந்து உலகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அறியப்பட்ட ஒரு நடிகர், ஒரு சூப்பர் நடிகராக தான் இருக்கிறாருன்றது தான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அது மகிழ்ச்சியாகவும் இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க அவர் வந்து எத்தனை வந்து சாயம் வேணாலும் பூசலாம், அவர் கன்னடன், மராட்டியன், இப்படி எப்படி வேணா சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டு ரசிகர்களால் வந்து அவர் கொண்டாடக்கூடிய தலைவராக இருக்கார். தமிழ்நாடு தான் அவருக்கு அடையாளமா இருக்கு. ஏன்னா இங்க வந்து அவர் பயிற்சி பெறும்போது தென்னிந்திய வர்த்தக சபையின் கீழ் நடந்த ஒரு பயிற்சி கல்லூரியில தான் அவர் வந்து நடிப்பு பயிற்சியில இருந்தார். அப்போ கூட அவர் கன்னட மொழி பயிற்சியில தான் அவர் இருந்ததா சொல்றாங்க. அப்போ பாலச்சந்தர் வந்த போது அவர்கிட்ட கேட்ட போது தமிழ் பேசுறதுக்கு ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தடுமாறு தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து பாலச்சந்தர் அவர்கள் வந்து கூப்பிட்டு பயிற்சி கொடுத்து அவர் நடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் அவர் இயல்பான வந்து தமிழ் வந்துச்சு. இன்னைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரராக தான் பார்க்கப்படுறாரு. நீங்க மராட்டியன்னு சொல்லலாம், கன்னடம் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். பல மொழி படங்கள் கூட நடிச்சிருக்கிறாரு. 29 இந்தி படங்கள் நடிச்சிருக்கிறாரு, கன்னட படங்களும் நடிச்சிருக்காரு, தெலுங்கு படங்களும் நடிச்சிருக்காரு. எல்லாம் நடிச்சிருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 140 படங்களுக்கு மேல தமிழ் படங்களை நேரடியாக நடிச்சிருக்கிறதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ் நடிகராக தான் அறியப்படுறாரு. ஸோ அதனால தமிழ்நாட்டில் தான் அவர் சூப்பர் ஸ்டாரா வந்து அறியப்படுறாருன்றதை தாண்டி இன்னைக்கு வந்து உலக அளவுல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வந்து ஒரு 15 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரா தான் இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டவர், தமிழ் நடிகனா அறியப்படுறவர். அது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் தானே. இல்ல சார், தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்கள்ல ஒரு கும்பல் இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னமும் படம் பிடிக்கலாம் கம்முன்னு போயிடலாம்ல, எது தேவையில்லாம நெகட்டிவ் இல்ல. இது எல்லாருக்கும் தெரியும் சார், இது வந்து சூப்பர் ஹிட் படம், சூப்பர் மெகா ஹிட், பிளாக் பஸ்டர் நல்லா தெரியும். ஆனா தெரிஞ்சது ஏன் பண்றாங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஒரு சில சொத்தை காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, லோகேஷ் வந்து இந்த பீலா பிஸ்மின்றவங்க கிட்ட போயிட்டு வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூல வந்து கொடுத்த போது வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிருப்தி, நமக்கு கொடுக்கலையே அவரு போய் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அதிருப்தியை வெளியிறதாவும் சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயோட ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த வகையிலும் வந்து லியோ படத்தை வந்து இந்த படம் வந்து ரெக்கார்டை வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா அது ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஜனநாயகன் படத்துக்கு வரைய ஒரு மைனஸா இருக்கும்னு சொல்லி கூட விஜய் ரசிகர்கள் தானாகவே முன் வந்து பண்றதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விஜய் தரப்புல வந்து சில பேர் நான் முக்கியமான நபர்களை கேட்கும் போது அடிச்சு சத்தியமிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து மாநாடு வந்து வேலைகள் வந்து பெரிய சேலஞ்சிங்கா இருக்கு, நாங்க அந்த வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், அங்க வந்து சில நேரங்கள்ல மழை பெய்யுது, அந்த வருத்தத்துல நாங்க பிரச்சனை போது இந்த நேரத்தில் நாங்க போய் இதெல்லாம் நாங்க வந்து செய்ய வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் தரப்ப சொல்றாங்க. அது ஓரளவுக்கு நம்ப முடியாது தான் இருக்கு. ஆனாலும் சரி, மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது பண்ணாங்கன்னா எல்லாருமே வந்து மாவட்ட வேலைகள்ல வந்து வண்டிகளை புக் பண்றதும் போறதும் இப்படி இருக்கும்போது நாங்க வந்து பண்ணவே இல்லை. இது வந்து அந்த ஒரு சில வந்து தற்கொலைகள் வந்து தானாவே வந்து அங்க வந்து ஏற்கனவே அவங்க பழகிய விதம் அப்படின்றதுனால, அவங்க கலாச்சாரமே அப்படின்றதுனால எஸ்எஸ்சியால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க செய்யறாங்க. அப்படிதான் வந்து இந்த தியேட்டர்கள் முன்னாடி போயிட்டு இவங்க வந்து லியோ படத்தை ஒப்பிட்டு பேசுறது, அதனாலதான் அவங்க போற இடத்துல தர்மடி வாங்குறாங்கன்னு சொல்லி கூட ஒரு பேச்சு இருக்கு. இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க வந்து ரஜினி அவர்கள் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் அந்த பிம்பத்தை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வேண்டாத வேலை. மலையை வந்து சுத்தி வச்சு உடைக்கிற கதை இதெல்லாம். அப்படிதான் நான் சொல்றேன். அது வந்து கடும் பாறை. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய மலை. அது அந்த மலையை கொண்டு போய் சின்ன சுத்தி வச்சு வந்து உடைக்க முடியுமா? முட்டாள்தனமான அது. சூப்பர் ஸ்டார்னா ஒரே ஒருத்தர் தான். அது விஜய் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிருக்கிறாரு, சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான். அதுவும் இன்னைக்கு நான் கேட்டா அகில உலக சூப்பர் ஸ்டாரா இருக்கிறார். அவரோட பயணிச்ச பல பேர் இன்னைக்கு வந்து வயசாயிடுச்சு, ரிட்டையர் ஆயிட்டாங்க, வீல் சேர்ல இருக்கிறாங்க, சில பேர் இறந்தும் கூட போயிட்டாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமும் வந்து ஒரு ராசியும் இருக்கு சொல்லுவாங்க, ராசி அதிர்ஷ்டமா சொல்லுவாங்கல்ல. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு இயற்கை கொடுத்த வரம். அதுபடி வந்து பாத்தீங்கன்னா அவர் பயணப்படுறாரு. என்ன கேட்டா இன்னொரு 10 வருஷத்துக்கு ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து படங்கள் வந்து அவர் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்தது இப்ப நம்ம வந்து அவரோட எதிர்பார்க்கறது ஜெயிலர் 2. இல்ல சார், தமிழக வரலாற்றிலேயே ஒரு தமிழ் படம் வந்து ஒரு 4 நாட்கள்ல 400 கோடியை தாண்டின முதல் படமே இதுதான். ஆனா இடையில தூக்கி வந்து லியோ வசூல் சொல்லி வந்து ஃபேக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிடுறேன், லியோ ஏற்கனவே வந்து சொன்னது வந்து ஃபேக். இவங்க ஃபேக்கா சொல்லப்பட்ட அந்த கலெக்ஷனையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதனால ரெக்கார்ட் வந்து பிரேக். இப்ப எப்படி கலாநிதி மாறன் சொன்னார் வந்து ரெக்கார்ட் மேக்கர்னு சொன்னார், நான் சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி வந்து ரெக்கார்ட் பிரேக்கர். ஏற்கனவே இந்த வந்து ரஜினி அவர்கள் செய்த அந்த ரெக்கார்டையே வந்து உடைச்சிருக்கு. இப்ப ஜெயிலர் 1 தான் வந்து ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை வந்து பாத்தீங்கன்னா வந்து கூலி உடைச்சிடுச்சு.
இதுல வந்து லியோ பிக்சர்லயே கிடையாது. ஆல்ரெடி லியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கான வந்து லியோல வாங்கின சம்பளம் உட்பட, விஜய் சம்பளம் உட்பட எல்லாமே ஃபேக் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து ரஜினி அவர்கள் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் பிரேக்கர். அவருடைய ரெக்கார்டே உடைச்சிருக்காரு. ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா அதிர்ந்து போய் கிடக்கு. அந்த அளவுக்கு கலெக்ஷன் தாங்க. உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த அத்தனை ரெக்கார்டையும் உடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இங்க வந்து தெலுங்கானால படம் பிச்சுட்டு வருது. கேரளால வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்டே கிடைக்கல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் கேரளால அந்த அளவுக்கு படம் வந்து ஓடுனதே கிடையாதுன்னு சொல்றாங்க எந்த படமும். ஸோ அதனால வந்து இது வந்து என்னன்னா ஜீர்ணிக்க முடியாம வந்து சில பேர் செய்யறாங்க. இப்போ யாரெல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணாங்களோ அவங்களே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறி பேசுறதை பாக்குறோம். நம்ம கொஞ்சம் துணி மாறுது. ஏன்னா இது வந்து கூலிக்கு கிடைச்சது வந்து ஒரு இயற்கையான வெற்றி. எத்தனை தடைகள் போட்டாலும் சென்சார்ல தடை சார். சென்சார்ல வந்து ஏசடி கொடுத்து பச்சை துரோகம். எத்தனையோ படங்கள் ஷகிலா படத்துக்கெல்லாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து யூஏ கொடுத்தவங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு யூஏ கொடுத்துடலாம். நீங்க யூ கொடுத்ததுனால யூஏ கொடுத்துடலாம். ஏ கொடுத்ததுன்னு கேட்டா இதை ஏன் வந்து லோகேஷ் வந்து ஃபைட் பண்ண கேட்கறாங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்ப இருக்கிற சூழலுக்கு வந்து இதெல்லாம் எடுத்துட்டு கோர்ட்டுக்கு அங்க இங்க நடந்துன்னா நேரமின்மை ஆகும். அதனால அவங்க வந்து படத்தை வெளியிடலாம்னு வெளியிட்டாங்க. அதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும், தைரியம் வேணும். இல்ல சன் பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் டிசைட் பண்ணணும். அவங்க தான் சொன்னாங்க போல்டா வந்து படத்தை வெளியிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கலெக்ஷன் இன்னும் மைனஸ் நல்லா புரிஞ்சுங்க. இப்பவே 400 கோடி இருக்கு 4 நாள்ல. இதே வந்து -18 நல்லா பண்ணியிருந்தா வேற லெவல். ஸோ இந்த 1000 crores வந்து இந்த படம் வந்து முறியடிச்சிருக்கோம், வெற்றி வந்திருக்கோம். அதை வந்து இவங்க தடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும், இப்படியான நெருக்கடிகள் கொடுத்து. இல்ல சார், தொடர்ந்து என்ன பண்ணாங்க விஜய் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல விஜய் படம்னா விஜய் மட்டும் போதான ரஜினி படத்தை எல்லா கோஸ்டாரும் தேவைப்படுது அப்படின்றாங்களே, இது எப்படி எடுத்துக்க சார்? இதெல்லாம் இவங்க சொல்றதுதான் கதை. அதுக்கப்புறமா வந்து ஒருபோதும் விஜயை வந்து ரஜினியோட ஒப்பிட்டு எந்த வகையிலும் ஒப்பிட்டு பேசுறது தப்புன்ற நான். அது ஒரு பிம்பம் கட்ட அமைக்கிறாங்க. அஜித் விஜய் வேணா நீங்க வந்து ஒரு பிம்பம் கட்டலாம். ஆனால் வந்து அஜித்தே அந்த போட்டிக்கு தயாரா இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா வந்து சுருக்கிக்கிட்டாரு. ஒரு வந்து வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்ற மாதிரி. அவரும் இதே மாதிரி ஈக்குவலா படம் கொடுக்கணும்னு சொன்னா ஒரே டேட்ல ரிலீஸ் ஆனா அப்ப தெரியும் விஜய்க்கும் அஜித்துக்கும் உள்ள பவர் என்னன்னு சொல்லு. அஜித்துக்கு வேற லெவல் பவர். அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு காட்டாது அஜித்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன செய்யறாங்க கேட்டா, ஒரு மூத்த நடிகரோட சேர்த்து இவங்க வந்து கம்பேர் பண்ணணும், சூப்பர் ஸ்டார் இந்த பட்டத்தை பிடிக்கணும்ன்றது இவங்க நோக்கம். அது வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு எளிதா கிடைக்கவே இல்லை. ரஜினி அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறாரு, சூப்பர் ஸ்டார் பட்டம் நான் எளிதா வாங்கிட்டேன், அதை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுறேன்ட்டு. ஆனா அவளை ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து இவங்க வந்து கடையில் வைக்கிற பொருள் கிடையாது எடுத்துக்கிறதுக்கு. அது 4 தற்கொலைகள் உட்காந்து பேசிட்டா உடனே வந்து சூப்பர் ஸ்டார் பட்டம் கை மாறிடாரு. இன்னைக்கும் பைத்தியோட பேசிட்டு இருக்கிறாங்க, அவரு சூப்பர் ஸ்டார் இவரும் சூப்பர் ஸ்டார். ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும். சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர் தான், அது ரஜினி தான். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.